எல்லாத்துக்குமே இயற்கை வணக்கங்கள். நான் டாக்டர் கௌதம், ஸ்ரீ சக்ரா இயற்கை யோகா மற்றும் அக்குபங்க்சர் மருத்துவமனையில இருந்து. ஆடிபிளா இருக்கா சார்? எஸ் சார், கரெக்டா இருக்கு சார். ப்ரொசீட் சார். ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு சார். எஸ் சார். ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து 2 டாபிக் பத்தி பார்க்க போறோம். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, யூரின் தெரப்பி. இந்த இயற்கை மருத்துவத்துல வந்து யூரின் தெரப்பி. ஏன் நம்ம வந்து சிறுநீர் குடிக்கலாம்? ஏன் சிறுநீர் குடிக்கிறதுல என்ன முக்கியத்துவம் அப்படின்றத பத்தி. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி, பாத அழுத்த சிகிச்சை. நம்ம வெறுங்கால நடக்கக்கூடிய பயன்கள் என்ன அப்படின்றத. இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த இது யூரின் தெரப்பிய பத்தி பார்ப்போம். இந்த யூரின் தெரப்பினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிறுநீர் சிகிச்சைன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்து, கிறிஸ்டியன், முஸ்லிம்ஸ் ஆகிய 3 டெக்ஸ்ட்லயுமே இந்த யூரின் தெரப்பிய பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ இத வந்து வாட்டர் ஆஃப் சிவா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு பொருள் வந்து உடம்புல இருந்து வெளியே வரும்போது, நம்ம குடிக்கிற தண்ணி மாரியே இருக்கோ, அத வந்து நம்மளுக்கு வந்து அடுத்த உணவுன்னு கூட சொல்லுவாங்க. இந்த இந்த ஒரு டெக்ஸ்ட்ல. அப்ப இந்த யூரின் தெரப்பின்றத நம்ம எப்படி பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலை தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் பிரம்ம முகூர்த்த டயத்துல வரக்கூடிய முதல் யூரினேஷன். தூங்கி எந்திரிச்சோட்டியுமே பிரம்ம முகூர்த்த டைம் காலையில 3:30லிருந்து 6:30க்குள்ள வரக்கூடிய முதல் யூரினேஷன் தான் வந்து நம்ம அந்த முதல் யூரினேஷன்ல நடுப்பகுதியா இருக்கக்கூடிய யூரினை எடுத்து நம்ம ரெகுலரா குடிக்கும்போது, உடம்புல இருக்க கழிவுகள் வந்து வெளியேறும். பிளஸ் எந்த ஒரு கழிவுகளும் வந்து தேங்காது. 2வது எந்த ஒரு வியாதியும் அண்டாது. உடம்ப வந்து நம்ம வந்து வியாதி இல்லாத ஒரு உடலா வந்து நம்மனால வந்து பாதுகாத்துக்க முடியும் அப்படின்றது. மெயினா இந்த சிறுநீர் சிகிச்சை வந்து யார் அதிகமா ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து இந்த சிறுநீர் சிகிச்சை வந்து ரொம்ப 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 நல்லது. கேன்சர் பேஷண்ட் வந்து இந்த சிறுநீர் சிகிச்சைய ஃபாலோ பண்ணும்போது, அந்த கெட்ட கேன்சர் செல்ஸ் எல்லாமே அழிஞ்சு, பியூர் செல்ஸ் உருவாகுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த யூரின்ன்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து அசுத்தம்னு நெனைக்கிறோம். எப்போ வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு வந்து அசுத்தமான உணவா எடுத்துக்கிறோமோ, அப்பதான் உடம்புல இருந்து வெளியே போற யூரின் வந்து அசுத்தமானதாகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூரின் வந்து நம்ம உடம்புல இருந்து வெளியேறது. மோஷன் நம்ம உடம்புல இருந்து வெளியேறுது. ஸ்வெட்டிங் நம்ம உடம்புல இருந்து வெளியேறுது. ஆக்ஸிஜன் நம்ம உடம்புல இருந்து வெளியேறுது. இது 4லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்னவா குடுக்குறோமோ, அதுக்கேத்த மாரி ஃபில்டர் ஆயி தான் வந்து வெளிய போகும். அப்படி இருக்கிறப்ப, நம்ம குடுக்குறது எப்ப தவறாவுதோ, அப்ப அது வந்து வேஸ்ட்டா எலிமினேட் ஆகும். இதுல யூரினே, மோஷனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது கழிவுன்னு தானே சொல்லுவோம். நம்ம சாப்பிடுற சாப்பாட்டோட வேஸ்ட் தானே அதுல போகுது அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. இந்த மோஷன்ன்றதுல மட்டும் தான், அதாவது ஃபீக்கல் மேட்டர்ஸ். ஃபீக்கல் மேட்டர்ல மட்டும் தான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து அசுத்தமா கன்வெர்ட் ஆயி சாலிட் நேச்சர்ல வெளிய போகும். ஆனா வந்து யூரின்ல வந்து அப்படி கிடையாது. யூரின் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நீர் பதமற்ற கெட்டதுங்க. ஸோ அது மட்டும் தான் வந்து வெளிய போகும். அந்த கெட்டதுன்றத அவங்க எத மீன் பண்றாங்க அப்படின்னா, அப்போ அந்த யூரின வந்து எடுத்து நம்ம லேப் டெஸ்ட் பண்றோம். இப்ப இந்த யூரின் எடுத்து லேப் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதுல சுமார் 197 சத்தான விஷயங்கள் அதுல இருக்கு. நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா விட்டமினும் விட்டமின் ஏல இருந்து விட்டமின் பி12 வரைக்கும் அதுல இருக்கும். மினரல்ஸ் ஆகிய கால்சியம், பொட்டாசியம், காப்பர், சோடியம், பைகார்பனேட், குளோரின். ஸோ இந்த மாரி எல்லா மினரல்ஸுமே அதுல இருக்கும். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, புரோட்டீன், ஃபைபர் இது எல்லாமே அதுல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அப்படி பிரசன்ட் ஆகிருக்கும்போது, அத நம்மனால அசுத்தம்ன்றத சொல்ல முடியாது. நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவ வந்து ம ம உடம்பு வந்து வாயில செமிச்சு சலைவரி அமிலேஸ்ல டைஜெஸ்ட் ஆயி, வயித்துக்கு போகும்போது வயித்துல இருக்கக்கூடிய என்சைம்ல அது டைஜெஸ்ட் ஆகும். டைஜெஸ்ட் ஆனதுக்கப்புறம் அது வந்து மோஷனா வந்து பெருங்குடல்லயும், அத நசுக்கி நீர் தன்மைய வெளிய எடுத்து யூரினா கிட்னி மூலியமா ஃபில்டர் ஆயி அனுப்பும். இந்த கிட்னி மூலியமா ஃபில்டர் ஆகும்போது என்ன ஆகும்னா, நம்ம உடம்புக்கு அப்போதைக்கு தேவையில்லாதது. ஒரு நாளைக்கு வந்து புரோட்டீன் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம வெயிட்ல இருந்து ஒரு பங்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து 70 கிலோ அப்படின்னா 7 கேஜிஸ் ஆஃப் இது வந்து நம்மளுக்கு தேவை புரோட்டீன். அப்போ என் உடம்புல நான் 8 கேஜிக்கு நான் புரோட்டீன் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா, அந்த 1 கேஜி வந்து எனக்கு டாக்ஸின் தான். அப்ப அந்த 1 கேஜிய வந்து மினரல் நல்லாவோ, இல்ல ஏதோ ஒரு சத்தாவோ யூரின் மூலியமா எலிமினேட் ஆயிரும். அப்ப
அப்ப அந்த யூரின் மூலியமா எலிமினேட் ஆகும்போது அத நம்ம வந்து கெடுதல்னு சொல்ல முடியாது. அப்போதைக்கு அதுக்கு தேவையில்ல. அப்போ திரும்பவும் நம்ம நெக்ஸ்ட் டே அத குடிக்கும்போது, ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஒரு நல்ல பொருளா அது வந்து அமைஞ்சு, நம்ம உடம்புக்கு வந்து ஒரு சத்த தான் குடுக்கும். அந்த அ யூரின். இப்போ இந்த யூரின் வந்து நம்ம ஓகே சார் கேன்சர் பேஷண்ட் இந்த மாரி நீங்க சொல்ற ஸ்கின் டிசீஸ் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இத எப்படி பயன்படுத்தலாம்? எல்லாருமே பயன்படுத்தலாமா? அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே இந்த யூரின வந்து பயன்படுத்தலாங்க. இந்த யூரின எல்லாருமே நம்ம பயன்படுத்தும்போது, ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி அதுல அதிகமா இருக்கும். அப்போ வயது அதிகமான தோற்றத்த வந்து இது குடுக்காது. கிளியோபட்ரா ஃபேமஸ் பியூட்டிஷியன் அவங்க பார்த்தீங்கன்னா, யூரின் தெரப்பி யூஸ் பண்ணவங்களா இருப்பாங்க. அவங்கள பத்தி நீங்க படிச்சு பாருங்க. அதே மாரியே பார்த்தீங்கன்னா, மொரார்ஜி தேசாய் நம்மளோட அ பழைய பிரசிடென்ட் அவரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யூரின் தெரப்பி ஃபாலோ பண்ணவரு. ஸோ இவங்க எல்லாமே ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம, இவங்களோட ஸ்கின் டோன் எல்லாமே பார்த்தீங்கன்னா, யங்காவே இருக்குமே தவிர, சுருக்கமாவோ, டிஹைட்ரேட்டாவோ இந்த மாரி இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு வந்து யூரின் வந்து ரொம்ப மகத்துவமானது. ஜெனரல் பப்ளிக்குமே இத தாராளமா வந்து ஃபாலோ பண்ணலாம். இதனால எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது. எப்ப யூரின் எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலைல நான் யூரின் குடிக்க போறேன் அப்படிங்கும்போது, மொத நாள் நைட்டு வந்து அசைவ உணவுகள் எதுவுமே எடுத்துக்க கூடாது. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டீப் ஃப்ரைடான ஃபுட் எதையும் எடுத்துக்கக்கூடாது. 3வது சாக்லேட்டு, ஸ்வீட் இந்த மாரி விஷயங்கள் ஒரு 100 கிராம், 150 கிராமுக்கு மேல எடுத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அடுத்த நாள் காலையில யூரின் எடுக்கக்கூடாது. 4வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, காலையில நீங்க யூரின் போம்போது, அத வந்து எடுத்து பார்க்கணும். எதிர் கிளாஸ் டம்ளர்ல போட்டுக்கணும். இல்லாட்டி மண்ணு டம்ளர்ல நீங்க யூரின வந்து போட்டுருக்கணும். யூரின் வந்து அதுல சேகரிச்சு வச்சு அதுக்கப்புறம் குடிப்பீங்க. அதுல பார்க்கும்போது, திரியா நெறையா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க யூரின் வந்து குடிக்கக்கூடாது. ஸோ அதுக்கு பேரு தான் பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி ஸ்டேஜஸ்ல வந்து யூரின் வந்து நீங்க குடிக்காம பாதுகாத்துக்கலாம். மித்தபடி எல்லா கண்டிஷன்லயுமே நீங்க யூரின் தெரப்பிய நீங்க ஃபாலோ பண்ணும்போது, அவங்களுக்கு அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எஃபெக்டிவான ஒரு விஷயமா தான் இருக்குமே தவிர, அது நெகட்டிவான ஒரு விஷயமா வந்து மாறாது. 2வது வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்து, இந்த யூரின நீங்க எந்த அளவுக்கு நீங்க எடுக்கிறீங்களோ, உங்கள அறியாத மாற்றங்கள நீங்க நம்ப முடியாத மாற்றங்கள வந்து உங்கனால பார்க்க முடியும். நான் சொன்ன மாரி ஃபர்ஸ்ட்டு வந்து ஏஜிங். அந்த ஏஜ் டிஃபரன்ஸ் நல்லா காட்டும். 2வது இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து கேன்சர் இருக்கு அப்டின்னா, டிராஸ்டிக்கா வெயிட் லாஸ் ஆகும். பசியே எடுக்காது. தண்ணி தாகம் புவரா இருக்கும். ஆனா, இப்ப அவங்க பேஷண்ட் வந்து இந்த யூரின் எடுக்குறாங்க அப்டின்னா, அவங்களோட பசி நார்மலாவும், ரெகுலரைஸ் ஆகும். வெயிட் லாஸ் ஆக மாட்டாங்க. படுத்திருந்தவங்க ஸ்லோவா எந்திரிச்சு உட்கார ஆரம்பிப்பாங்க. இந்த மாரி சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும். அதே மாரி ரெகுலர் இண்டிவிஜுவலுக்கும் இதே மாரியே நல்ல நல்ல மாற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால இது உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவா தான் இருக்கும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, பாத சிகிச்சை. ஸோ இந்த பாத சிகிச்சைன்னா என்ன அப்டின்னு பார்த்தோம் அப்டின்னா, ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி சொல்லுவாங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து நரம்பு முடிச்சுக்களும் வந்து உள்ளங்கையிலயும், பாதத்திலயும் தான் வந்து முடியும். ஸோ, நாடிஸ் வந்து பார்த்தோம்னா 72,000 நாடி இருக்கு. இந்த 72,000 நாடிஸுமே பிரெயின்ல கனெக்ட் ஆகும். ஐஸ்ல சில நாடி கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் நேரா உள்ளங்கையில கனெக்ட் ஆகும் பாதி நாடி. 3/4வாசியிலிருந்து 100% நாடிஸ் வந்து எல்லாருமே குதிங்கால்ல மட்டும் தான் போய் கனெக்ட் ஆகும். ஸோ, குதிங்காலுக்கு வந்து அவ்ளோ பவர் அதிகம். 2வது குதிங்கால் தான் வந்து லாஸ்ட் நம்ம கிராவிட்டிக்கு நேரா நிக்கும்போது, குதிங்கால்லாம் கீழ வந்து கடைசியா இருக்கும். அப்படி இருக்கிறப்ப, கீழ வந்த ரத்த ஓட்டம் எப்போ ப்ராப்பரா மேல போலயோ, ரிவர்ஸ் ஆயி வரலையோ, நம்ம காஃப் மசில் தான் வந்து செகண்ட் ஹார்ட்ன்னு சொல்லுவாங்க நம்ம உடம்புக்கு. ஸோ, அப்பேற்பட்ட காஃப் மசில் என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆயி பிளட்ட மேல அனுப்ப விடாம பண்ணும்போது, ஹார்ட் ஃபெயிலியர் மற்றும் ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் நெறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மெயின் வெரிகோஸ் வெயின் வரது, 2வது வீசிங் வருது, மூச்சு திணறல் வரது, ஒரு 10 ஸ்டெப் நடந்தாலுமே மூச்சு வாங்குறது மாரி இருக்கிறது. இந்த மாரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து நெறைய நடக்கும். ஸோ இந்த மாரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த பாத சிகிச்சை எடுத்து, ரெகுலரா பாதத்த வந்து டோன் பண்ணி வச்சுக்கணும். சார் இந்த பாதத்த டோன் பண்றதுனா என்ன சார் அப்டின்னீங்க அப்டின்னா, சிம்பிளான விஷயம். அ வீக்லி ஒன்ஸ் வந்து பாதத்துக்கு வந்து அக்குப்ரெஷர் மாரி பண்ணிட்டு, இல்லாட்டி கூசா ஸ்டிக் வச்சு, ஒவ்வொரு உறுப்புகளையுமே வந்து ஸ்ட்ரென்த் ஆக்கக்கூடிய பயிற்சி முறைகள வந்து நீங்க வந்து பண்ணணும். ஸோ இனிஷியலா பண்ணும்போது நம்ம வெளிய வந்து நம்ம வந்து பண்ணி குடுப்போம் உங்களுக்கு. இல்ல அப்டின்னா, நெக்ஸ்ட் 3 வீக், 4த் வீக்ல இருந்து நீங்களாவே ஓரளவு செல்ஃபா பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஏதாவது டிசீஸ் வந்துருச்சு, ஏதோ உடம்புல ஏதாவது கஷ்டம் இருக்கு, சங்கடம் இருக்கு அப்டின்னா, அப்போதைக்கு நீங்க வந்து ஆ ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி பண்றவங்கள கூப்ட்டு, நீங்க அந்த டிசீஸ் இருக்கும்போது, அந்த பர்ட்டிகுலர் ஏரியாவோட பிரஷர இன்கிரீஸ் பண்ணி, உங்களோட கம்ப்ளைண்ட்ஸ்ல இருந்து ஈஸியா ரெக்கவர் ஆகி வர முடியும்.
அந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜில வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த கால் பாதத்திலிருந்து திரும்ப காஃப் மசிலோட ஃபங்ஷனிங் பத்தி பேசினோம். இந்த காஃப் மசிலோட ஃபங்ஷனிங்ல இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இப்ப நம்ம எக்ஸாம்பிள் நம்ம வந்து காலைல தூங்கி எந்திரிப்போம், பேசுவோம், வாக்கிங் போவோம், வெளிய போறோம், எல்லாமே பண்ணுவோம். ஸோ இந்த மாரி நம்ம போயிட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மனால ஸ்ட்ரென்த்தா, தைரியமா இருக்க முடியும். ஆனா நம்ம ப்ராப்பரா வாக்கிங் போமாட்டோம். பக்கத்துல யார்ட்டயாவது பேசிட்டு போவோம், இல்ல ஃபோன் கால் பேசிட்டு போவோம். ஸோ கான்சன்ட்ரேஷன் அதுல இருக்காது. அப்போ இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கு டோனிசிட்டி இருக்காது. ஆனா யோகா பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒவ்வொரு போஸ்லயும் அவங்கள நம்ம கவனத்த வைக்க சொல்லுவோம். ஒவ்வொரு போஸையும் அவங்கள கவனிக்க சொல்லுவோம். அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாயி, மித்த இருக்கக்கூடிய சரவுண்டிங் தாட்ஸ் எல்லாத்தையுமே தவிர்க்க ஆரம்பிச்சுரும். அப்ப மித்த இருக்கக்கூடிய சரவுண்டிங் தாட்ஸ் தவிர்க்கும்போது, இந்தலோட மைண்ட் செட் வந்து நம்மளுக்கு அதிகமா அப்போ ஒரு தொந்தரவு இருக்குன்னா, அந்த தொந்தரவு மேல நம்மளுக்கு கவனம் போகாம, உடல சரியாக்கக்கூடிய பயிற்சி மேல வரக்கூடிய கவனங்கள் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமா கிடைக்கும். இன்னொன்னு வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஏன் இத இதோட இன்டர் கனெக்ட் பண்றேன் அப்டின்னா, நீங்க எக்சர்சைஸ் பண்ணும்போது இன்டர்னல் பாடி ஆக்டிவேட் ஆகாது. இன்டர்னல் பாடியோட ஆர்கன்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகாது. யோகா தெரப்பி பண்ணும்போது மட்டும் தான் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் அத்தனையுமே ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா எக்சர்சைஸ் பண்ணும்போது பிரீத்திங்கோட பண்ண மாட்டீங்க. யோகா பண்ணும்போது வித் பிரீத்திங்கோட பண்ணுவீங்க. இதே மாரி தான் பாத சிகிச்சை. நீங்க பாத சிகிச்சை ப்ராப்பரா பண்ணும்போது, உடம்புல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள்ல வந்து உங்கனால வந்து நல்ல மாற்றங்கள வந்து பார்க்க முடியும். ஸோ, அது என்ன பண்ணும்னா, நம்ம கால்ல வச்சு அந்த பிரஷர் குடுக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா அந்தந்த ஏரியால இருக்கக்கூடிய உறுப்புகள் ஸ்டொமக் இருக்குன்னா, ஸ்டொமக்கோட நர்வ்ஸ நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்டொமக்குக்கான ப்ராப்பரான எனர்ஜி வந்து உங்களுக்கு கிரவுண்ட் லெவல்ல இருந்து நம்ம நாடி வந்து இன்கிரீஸ் பண்ணி குடுக்கும். அப்போ இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி பண்றது ரொம்ப நல்லது. இப்ப நெறைய இடத்துல கவர்மெண்ட்டே வந்து பார்க் இந்த மாரிலாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு, அதிலேயே வந்து ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி, 8 வாக் இந்த மாரிலாம் வச்சிருக்காங்க. அதிலேயும் கூட நீங்க போய் வந்து தாராளமா வந்து பிராக்டிஸ் பண்ணலாம். 2வது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மண்ண மண்ணு, ஆத்து மண்ணு, கரையான் மண்ணு, இந்த மாரி மண்ணு இருந்துச்சு அப்டின்னா, அந்த மண்ணுல முடிஞ்ச அளவுக்கு வெறுங்கால்ல நடங்க. அப்படி வெறுங்கால்ல நடக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பாடியோட எனர்ஜி வந்து ரீகெயின் ஆகும்.